வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் தணிக்கையாளர்களே. இன்றைய காணொளியில் தணிக்கையாளரின் பொறுப்பு எனும் தலைப்பில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. கூட்டுறவு சங்கங்களில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டுபிடிக்க வேண்டியதும் அவைகள் நிகழாமல் தடுக்க வேண்டியதும் தணிக்கையாளரின் பொறுப்பு என சமூகம் எதிர்பார்க்கின்றது. நாடு வளமடைவதை அரசிடமும் நாட்டின் பாதுகாப்பை இராணுவத்திடமும் நேர்மையை அதிகாரிகளிடமும் உடல் நலத்தை மருத்துவரிடமும் அறிவையும் பண்பையும் ஆசிரியரிடத்திலும் நீதியை நீதிபதிகளிடமும் கண்ணியத்தை காவல்துறையிடமும் இச்சமூகம் எப்படி எதிர்பார்க்கின்றதோ அப்படித்தான் தணிக்கையாளர்களிடமும் தவறுகளை கண்டுபிடிக்கும் தனித்திறமையை இச்சமூகம் எதிர்பார்க்கின்றது. அந்த எதிர்பார்ப்பு இயல்பாகும் பொழுது அது தணிக்கையாளரின் சாதனை ஆகின்றது. மாறாக இடைவெளியாகும் பொழுது அது தணிக்கையாளரின் வேதனையாகின்றது. பொதுவாக தணிக்கையாளர்களின் பொறுப்புகளை தார்மீக பொறுப்பு, பொது பொறுப்பு சிவில் லயபிலிட்டி, குற்றவியல் பொறுப்பு கிரிமினல் லயபிலிட்டி என வகைப்படுத்தலாம். இப்பொறுப்புகள் யாவும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 80 படி சட்டபூர்வ தணிக்கையை மேற்கொள்ளும் பொழுது விதி 102 கீழ் in my opinion and to the best of my information and according to the explanation given to me, the audited accounts give a true and fair picture என தணிக்கையாளர் அளிக்கும் சான்றின் அடித்தளத்திலிருந்து எழுகின்றன. இனி இப்பொறுப்புகளை தனித்தனியாக பிரித்து காணலாம். முதலில் தார்மீக பொறுப்பினை பார்ப்போம். தார்மீக பொறுப்பு என்பது தவறு எங்கு நடந்தாலும் அதற்கு தானும் ஒரு வகையில் பொறுப்பு என்கிற உணர்வு ஏற்படுவதாகும். ஆனால் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் இத்தகைய தார்மீக பொறுப்பு தட்டி கழிக்கப்படுவதாலும் தவறுகளுக்கு மற்றவர்களின் மீது பழியை போடுவதே மனித இயல்பாக மலிந்துவிட்டதாலும் தார்மீக பொறுப்பு ஏற்புக்கு தணிக்கையாளர் மட்டும் விதிவிலக்கு அல்ல. எனவே தார்மீக பொறுப்பு தணிக்கையாளர்களால் பெரும்பாலும் மறுக்கப்படுகின்றது. இது தார்மீக நெறியின்படி தவறென்றாலும் உன்னத சமூகத்தின்பால் இப்பொறுப்பு சாத்தியமாகிறது என்பது பலரின் வாதமாக இருக்கின்றது. ஆனால் உன்னத சமூகத்தில் தவறுகளே நிகழாது என்பது தானே உண்மை. அப்படியானால் உன்னத சமூகம் உருவாகும் வரை தார்மீக பொறுப்பின் இருப்பு உணர்வே தவறுகளை கண்டுபிடிக்கும் தன் முனைப்பை தணிக்கையாளர்களுக்கு தரும் என நாம் எடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக சிவில் பொறுப்பினை பார்ப்போம். 1983 வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 80 படி ஏற்கனவே தணிக்கை செய்யப்பட்ட சங்கத்தின் கணக்குகள் மறு தணிக்கை செய்யப்பட நேரிடின் மறு தணிக்கையின் விளைவுகளுக்கு முந்தைய தணிக்கையாளர் பொறுப்பாவதோடு தணிக்கை கட்டணத்தையும் அரசுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பும் ஏற்படுகின்றது. கூட்டுறவு சட்டம் பிரிவு 81 படி சட்டபூர்வ விசாரணை அலுவலர் தணிக்கையாளர்களுக்கு சம்மன் அனுப்பினால் அதன்படி நேரில் சென்று வாக்குமூலம் அளிக்க வேண்டிய பொறுப்பும் உள்ளது. அதன்படி he may summon any person who he has reason to believe has knowledge of any of the affairs of the society
and may examine such person on oath என்ற சட்டக்கூற்றின் எனி பர்சன் என்பதில் சட்டபூர்வ தணிக்கை மேற்கொள்ளும் தணிக்கையாளர் உட்பட மாட்டார் என்ற வாதம் அரசினால் ஏற்கப்படாததால் விசாரணை அலுவலரின் சம்மனுக்கு தணிக்கையாளர் செல்ல வேண்டியது கட்டாயம் எனும் பொறுப்பு தொடர்கின்றது. கூட்டுறவு சங்கங்களின் விதி 104(8) ஒரு சட்டபூர்வ விசாரணை அலுவலர் தணிக்கையாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பாரானால் அத்தகைய நடவடிக்கையினை தணிக்கை துறையில் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த விதியானது தி என்கொயரி ஆஃபீஸர் ஆர் இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் shall send a separate report pointing out the lapses on the part of any officer or servant of a society or of the government responsible for administration or supervision or audit and suggesting suitable action against him என குறிப்பிடுகின்றது. தற்போதைய 1983 வருடத்திற்கு முந்தைய 1961 வருடத்திய சட்டத்திலும் இத்தகைய விதி இருந்த போதிலும் அப்பொழுது தணிக்கைத்துறை தனியாக பிரிக்கப்படாததால் இவ்விதியின் பயன்பாடும் பாதிப்பும் பெரிதாக உணரப்படவில்லை. ஆனால் தணிக்கைத்துறை தனியாக பிரிக்கப்பட்ட பின்னர் இவ்விதியின் வீச்சு விரிவடைந்து பல தணிக்கையாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இந்த விதியில் உள்ள ஆடிட் என்ற சொல் நீக்கப்படுவதே தணிக்கையாளர்களுக்கு விடிவெள்ளி. ஆனால் அது சாத்தியமா என்பது காலத்தின் கையில். அடுத்ததாக குற்றவியல் பொறுப்பை பார்ப்போம். கூட்டுறவு சட்டம் பிரிவு 157 உபபிரிவு 2 எனி பர்சன் ஹூ வில்ஃபுல்லி ஆர் வித்தவுட் எனி ரீசனபிள் எக்ஸ்கூஸ் disobeys any summons shall be punishable with imprisonment என குறிப்பிடப்பட்டு உள்ளது. பிரிவு 81 படி எனி பர்சன் என்பதில் தணிக்கையாளரும் அடங்குவர் என அரசு தெளிவுரை வழங்கியுள்ள நிலையில் அத்தகைய விசாரணை அலுவலரின் சம்மனுக்கு தணிக்கையாளர் செல்ல மறுத்தால் அதற்காக தனியாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தின் மூலம் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படலாம். இத்தகைய நிகழ்வு இதுவரை நிகழவில்லை, இனி நிகழப்போவதும் இல்லை. ஆனால் அச்சம் தரும் அபாயம் அடங்கி உள்ளதை நாம் அறிதல் அவசியம் ஆகும். கூட்டுறவு சங்கங்களில் நடைபெறும் மோசடிகள் தொடர்பாக பொதுவாக இந்திய தண்டனை சட்டத்தின்படி பல பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுக்கப்படுகின்றன. இக்குற்றங்களை குற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம், பொய்க்கணக்கு, உடந்தை, சதி என சுருங்க கூறலாம். குற்றம் ஒரு நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு சொத்தின் ஒப்படைப்பு, அதற்கான ஒப்பந்தம் அல்லது நம்பிக்கை மற்றும் அப்பொருளின் மீது கட்டுப்பாடு ஆகிய 3 கூறுகளும் பூர்த்தியாக வேண்டும். ஆனால் தணிக்கையாளருக்கு இதில் எதுவுமே பொருந்தாது என்பதுதானே உண்மை. அதே போன்று பொய்க்கணக்கு குற்றத்திலும் தணிக்கையாளரின் நேரடி பங்கு எதுவும் இருப்பதில்லை. அதனால்தான் இக்குற்றங்களுக்கு உடந்தையாய் இருத்தல் மற்றும் சதித்திட்டம் ஆகிய குற்றப் பிரிவுகளுடன் சேர்த்து தணிக்கையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் தொடுக்கப்படுகின்றன. தணிக்கையாளருக்கு எதிரான இக்குற்றவியல் நடவடிக்கைகளில் பலர் விடுவிக்கப்பட்டு உள்ளனர் என்றாலும் அவர்கள் நெஞ்சில் தாங்கிய வேதனைகள் சொல்லில் அடங்கா சோதனைகள். ஒரு குற்றம் நிகழும் போது தணிக்கையாளர் அங்கு இல்லாத நிலையில் அவர் எவ்வாறு உடந்தையாக முடியும் என்பதுதானே நமது வாதம். ஆனால் தண்டனை சட்டம் உடந்தையாய் இருத்தல் என்ற குற்றத்திற்கு கீழ்கண்டவைகளில் ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்தால் போதுமானது என்று சொல்கின்றது. இன்ஸ்டிகேட், சஜஸ்ட், ஸ்டிமுலேட், ஹிண்ட்ஸ், என்கரேஜ், அக்ரி டு டூ an act, facilitate the crime by illegal omission என்பவைகளில் ஏதாவது ஒன்றின் வாயிலாக ஃபால்சிஃபிகேஷன் டு கன்சீல் ஃப்ராட் என்ற குற்றத்தினை சப்ரஷன் ஆஃப் ட்ரூத் ஆர் சஜஷன் ஆஃப் ஃபால்ஸ் ஆகிய சட்டக்கூறுகளின் மூலம் தணிக்கையாளர்களுக்கு எதிராக நிரூபிக்க முயலக்கூடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதேபோன்று மோசடி நடந்து முடிந்த பின்னர் தணிக்கைக்கு செல்லும் தணிக்கையாளர் எவ்வாறு சதித்திட்டம் என்ற குற்றத்தினை செய்திருக்க முடியும் என்பதுதானே நமது சந்தேகம்.
ஆனால் இக்குற்றத்திற்கான விளக்கத்தில் it is not necessary that each member of a conspiracy must know each other or all the details of the conspiracy. It is also not necessary that every conspirator must have taken part in each and every act done in pursuance of a conspiracy. என குறிப்பிட்டு உள்ளதை பார்க்கும் பொழுது நமது சந்தேகம் வலுவிழந்து சஞ்சலமே மிஞ்சுகின்றது. மேற்கண்ட குற்றங்கள் யாவும் இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ளவாறு காக்னிசபிள் அஃபென்ஸ் என வகைப்படுத்தப்பட்டு உள்ளதால் குற்றவியல் நடைமுறை தொகுப்பு படி any police officer may without an order from a magistrate and without a warrant arrest any person who has been concerned in any cognizable offense or against whom a reasonable suspicion exists of his having been so concerned என்ற கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை காவல்துறைக்கு அளித்துள்ளது. இதன் காரணமாக தணிக்கையாளர்கள் மீதான வழக்குகளில் அவர்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகின்றனரா அல்லது தண்டிக்கப்படுகின்றனரா என்பதற்கு முன்பாகவே காவல்துறையினரால் கைது செய்யப்படலாம் என்ற அச்சமே அவர்களுக்கு பெரும் தண்டனையாக சில நேரங்களில் அமைந்து விடுகின்றது. அத்தோடு கைது செய்யப்பட நேரிடின் அதற்காக தற்காலிக வேலை நீக்கம், ஒழுங்கு நடவடிக்கை என வேதனை படலம் வெந்த புண்ணில் வேலாக தொடர்கதையாகி விடுகின்றது. இவைகளை நோக்கும் பொழுது தணிக்கை பணி மேற்கொள்வதற்கே அச்சமாக இருக்கின்றதா? அச்சம் கொள்வதற்காக இதனை நான் உச்சரிக்கவில்லை, எச்சரிக்கையின் அச்சாரமாகவே இதனை உங்களுக்கு சொல்கின்றேன். அச்சம் தவிர் என்ற பாரதியின் மணிமொழியோடு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்ற வள்ளுவரின் வழிகாட்டலையும் மனதில் நாம் இருத்தல் வேண்டும் என்பதே இதன் நோக்கம். நண்பர்களே, இரும்பு துண்டு கடலில் மூழ்கிவிடும், ஆனால் இரும்பினால் செய்யப்பட்ட கப்பல் மிதந்து செல்லும். கப்பலில் ஓட்டை விழுந்தால் மூழ்கும் அபாயம் உண்டு. மூழ்கி விடுவோம் என்ற அச்சத்தில் எந்த கப்பலும் கரையில் ஒதுங்குவது இல்லை. கடலில் தொடர்கிறது கப்பலின் கம்பீரமான பயணம். நமது தணிக்கை பயணமும் தொடரட்டும். கம்பீரமான கப்பலைப் போல கவனமுடன் கண்ணும் கருத்துமாய் எண்ணிலும் எழுத்திலும் இன்றும் என்றும் நம் தணிக்கை பயணம் தொடரும் என்ற தன்னம்பிக்கையோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்று நண்பர்களே. தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.